ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். எங்களுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்த அலங்காரம் சொல்லிக்கட்டாண்டவரே, இந்த நாளில் ஒரு பலத்த அபிஷேகம் எங்கள் மேல ஊற்றினாண்டவர், உடைய கிருபை வரங்கினாலே எங்களை அலங்கரியும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தோடு கூட பாடி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்துவோம். ஆண்டவரை கேட்போம், பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களை அலங்கரியும். கேட்போமா? பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கை எல்லாம் ஜோலி. சொல்லி ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம். மறுபடியும் கேட்போம், பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களை கேட்போம் ஆண்டவர்கிட்ட. பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் பரிசுத்தம் பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் ஜொலிக்கணுமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம். நம்பத்தக்கவர் நீ ஒருவத்தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவத்தானே, நம்பத்தக்கவர் நீ ஒருவத்தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவத்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். சொல்ல எல்சடாய் எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய். சொல்ல எல்சடாய் எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிட உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்து நான் முடிந்தது, ரெகபோ தொடங்கினது. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே,
என்னை தாங்கிடும் உன்கர் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகபோத் தொடங்கினதே. எல்லாம் இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகபோத். சொல்லுங்க, எல் சடாய், எல் சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்து என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக. சொல்லுங்க, எல் சடாய், எல் சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட அனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும். எல் சடாய், எல் சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். எல் சடாய், எல் சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அப்படியே கரங்களை வைத்து சொல்ல, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த வருடத்துல காணப்படிய எல்லா குறைவுகளை கத்த நிறைவாக்குங்க ஆண்டவரே. எங்க வறட்சியை கத்த நீங்க செழிப்பாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். நீ எல் சடாய் சர்வ வல்லமையுள்ளவர். ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, ஹல்லேலூயா. எல் சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் சடாய் தெய்வமே, சொல்லும் சர்வ வல்லம் யெகோவா
செய்பவரே. ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே இந்த 2025 ஆண்டு எங்களுக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டா இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டா எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறான். எல்லா குறைவுகள் வறட்சி எல்லாம் செழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. தீபமாக நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்க மாத்திரம் உங்க சத்தத்தை வைத்து ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே மகத்துவ, நீரே பரிசுத்த, உம்மை ஆராதிப்பே. அப்படியே உள்ளத்தை திறந்து ஆண்டவருடைய அன்பை இந்த புது வருஷத்துல நிதானிச்சு பாருங்க. கடந்த வருஷம் எனக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன்பு இந்த கூட்டத்திற்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நான் ஜெபித்துக் கொண்ட வீட்டிலிருந்து ஒரு 4 வீடுக்கு முன்பதாக ஒரே கும்பல், ஒரே சத்தம். அந்த கடைசி நாள் 31ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி 7 மணி இருக்கும். ஒரே சத்தம். என்ன என்று எல்லோரும் தெருவே போய் பார்த்தார்கள். நன்றாக இருந்த அவர் மரித்து போனார். அடுத்த வருடம் அவருக்கு கொடுக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை முடிந்தது. ஆனால் இன்றைக்கும் நம்ம இந்த புது வருடத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரிது. அப்படியே நிதானிங்க, உணர்ந்து உணர்ந்து வெறுமனே பாடிட்டு போவதல்ல, உணர்ந்து. ஏல்வோலா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏல்வோலா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே, ஏல்வோலா நீரே சொல்லலாம் உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏல்வோலா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே,
இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. சொல்லலாம். நீரே உன்னத, நீரே மகத்துவ, நீரே பரிசுத்த, நீரே உன்னத. பாடலாம். நீரே மகத்துவ, நீரே பரிசுத்த, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனுஷருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத. சொல்லலாம். நீரே பரிசுத்த, நீரே நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாயின் மடியில் தவழுகின்ற குழந்தை போல, தாயின் மடியில் குழந்தை போல. ஆமென். ஹல்லேலூயா. கலக்கம் எனக்கில்லையே, கலக்கம் எனக்கில்லையே. கடைசியா பாடி அமர போறோம். யெகோவா தேவன் தாயானா, என்றும் எனது தாயானா. Thank you Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. அப்படியே உள்ளத்தை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஓ யெகோவா தேவன் என் தாயானா, இன்றும் என்றும் பெலனானா. சொல்லுங்க. யெகோவா தேவன் என் தாயானா, இன்றும் என்றும் பெலனானா. பாலருந்தும் குழந்தை போல பேரமைதியாய் உள்ளே, கலக்கம் எனக்கில்லையே, கவலை எனக்கில்லையே. நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். எந்த நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் தருவார். எந்த நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் தருவார். ஊழியம் செய்ய போதுமான செல்வம் தந்து நடத்திடுவார். ஊழியம் செய்ய போதுமான செல்வம் தந்து நடத்திடுவார். செல்வம் தந்து நடத்திடுவார். செல்வம் தந்து நடத்திடுவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, அப்படியே உள்ளத்தை திறந்து நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி 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 அப்பா. ஆமென். வானம் திறக்கப்படுவதா. ஓ ஜீசஸ், பரலோகம் திறக்கப்படுவதா.
எங்கள் தேவன் உடைய சிங்காசனத்திலிருந்து ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தை எங்களுக்கு கிஃப்டாக கொடையாக கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நீதியின் படி அல்ல, உம்முடைய இரக்கம் சாமி. ஹalleluya ஹalleluya. ஓ ஜீசஸ், இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன், இருதயங்கள் திறக்கப்படுவதாக, தடைகள் உடைவதாக, மனம் திறக்கப்படுவதாக, சமாதானம் வந்து தங்குவதாக, களி கூறுதல் வந்து தங்குவதாக. ஒவ்வொருடைய இருதயங்களையும் வாய்களையும் கர்த்தர் நகைப்பினாலும் புதையினாலும் நிரப்புவீராக. பரலோகத்தின் பலன் சரீரங்களை நிரப்புவதாக, பரலோகத்தின் பலன் ஆத்துமாவை நிரப்புவதாக. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. குடும்பங்களை கட்டுகிற வருஷம். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. பரம பிதாவின் நிழலில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், பரமபிதாவின் நிழலில் வந்திருக்கிறீர்கள், பரமபிதாவின் பிரசன்னத்தில் வந்திருக்கிறீர்கள். அவரிடத்திலிருந்து நன்மையின் ஊற்றுகள், ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள், சமாதானத்தின் ஊற்றுகள் உங்களுக்கு மேலாய் கடந்து வருகிறது, புறப்பட்டு வருகிறது. நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. தோல்வி இனி வராது. தோற்று போன நிலைமையில, தோல்வியில போராடி ஆமென், படிப்பில் தோல்வி, தொழிலில் தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி, எல்லா தோல்விகளையும் கர்த்தர் இனி ஜெயமாய் மாற்றுகிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோட நேம் பிரபாகர். நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். என்ன சொல்ல வந்த சாட்சி என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டில் வந்து இதே இடத்துல ஒரு சாட்சி சொன்னேன். என் மனைவி வந்து பிஎஸ்டியில் அவங்க அந்த தீசி சப்மிட் பண்ணுறது பயங்கர போராட்டம். அவங்களோட கைடு ரொம்ப அவங்க கையெழுத்து போடாமல் இழுத்தடிச்சாங்க. பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். கண்ணீரோடு இருக்கிறப்ப கர்த்தர் அதில் அவங்கள செவியை சாய்த்து அவர்களுக்கு அந்த சைன் பண்ணி அன்றைக்கே நாங்கள் தீசி சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட்டு. அதை விட்டாச்சுன்னா 45,000 கட்டி திரும்பியும் எல்லா ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. அதிலேருந்து கர்த்தர் காப்பாற்றி அது அந்த நோட்டை சப்மிட் பண்ணாங்க. கடந்த ஆண்டு இதே டிசம்பர் 15ஆம் தேதி. இந்த ஆண்டு 2024 அவங்களுக்கு நவம்பரில் வைவா. அந்த வைவாவில் அவங்கள வந்து அந்த வைவா ஸ்குவாஷ் பண்ணி அப்படியே அதாவது அந்த தீசிஸ்லாம் தப்பாக கொண்டு வந்து அவங்கள வந்து அந்த வைவாவில் அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து அந்த தீசிஸே வாங்க விடாமல் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் பண்ணணும்னு சொல்லி அந்த கைடே நினச்சாங்க. யோபு 5ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தில் சொல்கிறப்படி தந்திரக்காரரின் யோசனைகள் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு திரியாவரக்காரன் காரியங்கள்லாம் அபத்தமாக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. நாங்கள் பிரதர்கிட்ட சொல்லி அழுதோம். கர்த்தர் பிரதர் மூலமாக பேசி பிரதரை சொன்ன வார்த்தை தேவ வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக காரியத்தை முடிப்பார், வைவா நல்லபடியாக முடிப்பீங்கன்னு சொன்னாங்க. அதன் போல் அத்தனை பேர் மத்தியில் அவங்க அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தி அந்த எக்ஸ்டர்னல் கைடு இவங்களை பிஹெச்டிக்கு குவாலிஃபை பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. அப்படி ஒரு நிகழ்வு இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கி நாங்கள் எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி பிஹெச்டியை கர்த்தர் அதுக்காக அநேக கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. நம்முடைய சைப்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அநேக விசுவாசிகள் கண்ணீரோடு ஜெபிச்சாங்க, ஃபாஸ்டிங் இது ஜெபிச்சாங்க. பிரதரும் ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சார். நிச்சயமாக கர்த்தர் அனுகூலமான காரியத்தை செய்வார்கிறபடி அவங்க இந்த பிஹெச்டிங்கிற வெற்றிக்கனியை அவங்க பறிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சார். அது மட்டும் இல்லை, கடந்த ஆண்டில் இதே நாட்கள் நான் ஒரு சாட்சி சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளத்துலேருந்து கர்த்தர் விடுவிக்கிறாருன்னு சொல்லி பிரதர் நான் கடந்த ஆண்டு டிசம்பர் 13ஆம் சொன்னாங்க. அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளத்தினால எனக்கு ஜெலிஸில் ரொம்ப நாளாக போட்ட அந்த ஜெலிஸில் அந்த மாத்திரை கர்த்தர் முற்றிலுமாக தவிர்த்து போட்டார். அது ஜெலிஸ் இல்லாமல் நான் வாழ முடியாது. எப்படி இந்த பொடி போடுவாங்க, வெத்தலைபாக்கு போடுவாங்க, அதே மாதிரி ஜெலிஸில் என் வாழ்க்கையில் என்னோட ஒட்டி இருந்தது. கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 7 அட்டையாவது 8 அட்டையாவது நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு அட்டை 20 ரூபா, ஒரு ஸ்ட்ரிப்ஸு அந்த ஜெலிசில் மாத்திரையோட அட்டை வந்து 20 ரூபானா ஒரு 5 அட்டைன்னு வச்சா கூட 100 ரூபா, 12 மாதத்துக்கு 1200 ரூபா. இன்றைக்கி அது வந்து 24 ரூபான்னு சொல்லி ஏற்றிட்டாங்க.
ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கி நிமிஷம் வரையிலும் அன்றைக்கி அந்த சாட்சி சொன்னேன், அந்த சாட்சியை கர்த்தர் நிரூபணமாகி தொடர்ந்து என் வாழ்க்கையில் அப்படியே ட்ராவல் பண்ண முடியாது கிருபை செஞ்சு அதுலேருந்து பெரிய விடுதலை கொடுத்தாங்க. மணி சேவிங் மட்டுமல்ல, அந்த கெமிக்கல் உள்ளுக்குள்ளே போகாதபடி கர்த்தர் தவிர்த்து போட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கி வரைக்கும் சாட்சியை நிப்பாட்டி வச்சுருக்காரு. அதை இடையில கூட பிரதர் ஷேர் பண்ணேன் நான். கர்த்தர் செய்த அது மட்டுமல்ல, எங்கள் மகள் லாஸ்ட்டு வீக் வந்திருந்தாங்க. வந்து ஒரு 2 இடம் முடிக்கும்படியே கடவுள் கிருபை செஞ்சாங்க. யோபில் சொல்கிறபடி நீர் அவரோடய பழகி சமாதானமாக இரும், அதனால் உமக்கு நன்மைகள் வரும்னு சொல்லி வார்த்தை இருக்குது. அந்த நம்ம கர்த்தரோட பழகும்படியாக நம்முடைய பிரதரோட அந்த ஒரு ஊழிய பாதையில் நாங்கள் இணைந்து இதுவரைக்கும் 8 வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம். கர்த்தர் அநேக நன்மைகள் செஞ்சுருக்காரு. அந்த நன்மைகள் லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா நேரம் பத்தாது. கர்த்தர் செய்த நன்மைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறேன். ஆமென். கரங்களுக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கடந்த ஆண்டுலேயும் கூட 2024 அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு கொடான கொடை நன்றி ஏறெடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு சி செக்ஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அது சரியாக செய்யாமல் 3 தடவை அட்மிட் பண்ணி எனக்கு பண்ண வேண்டியதாக போச்சு. 3ஆவது தடவை கடவுள் என்னை வந்து அதுலேருந்து விடுதலையாக்கி கொடுத்தாரு. 3 முறையுமே நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஜெபிச்சுட்டே இருந்தோம். எங்களுக்காக ஜெபிச்சார். 3ஆவது தடவை எங்கள் யூட்ரஸை நாங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஆனாலும் பாஸ்டர் ஜெபிக்கும்போது இல்லை, அது எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு 80 டேஸில் வந்து இங்கே பேர் வச்சோம். பாஸ்டர் தான் வச்சார். வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் 10 டேஸ் இருக்கோம். அப்புறம் டெங்கு ஃபீவர் அட்டாக் ஆயிடுச்சு. அப்புறம் உடனடியாக நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அழுதுட்டு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி பாசிட்டிவ் சொல்கிறாங்க, டெங்கு பாசிட்டிவ் சொல்கிறாங்க, எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி அழுதேன். அப்புறம் உடனே அந்த நொடியே ஜெபிச்சார். எதுவும் இல்லை சிஸ்டர், நீங்கள் வீடு திரும்பிடுவீங்க, ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு உங்கள் அவருடைய சமூகத்தில் நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க, ஆண்டவர் காப்பாற்றுவார், பத்திரமா பிள்ளையை பாதுகாத்துக்குவார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஜெபிச்சார். அப்புறம் ஒரு 3 டேஸுமே 4 நாள் நாங்கள் அட்மிட் ஆகிருந்தோம். ஆனாலும் 3ஆவது நாள் வரைக்கும் ஜெபிச்சுட்டே இருந்தார். 4ஆவது நாள் வந்து டெங்கு ஃபீவர் வந்திருக்கு, ஆனால் உங்களை வந்து குழந்தைய வந்து டச் பண்ணல, அந்த வைரஸ் வந்து டச் பண்ணலன்னு சொல்லிட்டு எங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. குழந்தையும் காப்பாற்றி கொடுத்தாருக்காரு. என்னையும் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு. மிகப்பெரிய அற்புதத்தை எங்கள் குடும்பத்தில் செஞ்சுருக்காரு. தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மகாபெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இயேசுவின் தழும்புகள் ஊழியத்தோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய எனக்கு ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு தொடர்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாய் அருமையான தேவன் அநேக காரியங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளையும் என்னுடைய சூழ்நிலை மத்தியில் நல்ல ஜெப உதவிகளையும் அருமையான தேவ மனுஷன் மூலமாக எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நான் அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கடந்த 2024 இதே ஜனவரி மாதத்தினுடைய இந்த தீர்க்க தரிசன கூட்டத்திற்கு நானும் என் குடும்பமாய் வந்திருந்த பொழுது அந்த தீர்க்க தரிசன ஜெபத்தில் எனக்கு தனிப்பட்டு ஜெபிக்கும்போது ஆவியானவர் அவர்கள் மூலம் ஒரு வார்த்தை சொன்னார். பலட்சியப்பட்டு போகும், உனக்கு விரோதமான உனக்கு எதிரான சில காரியங்கள் பலட்சியப்பட்டு போகும், உன்னுடைய எல்லைக்குள் புற ஜாதியான் எவனும் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த விஷயங்கள் அன்றைக்கி புரியல. ஆனால் நான் ஜெபித்து இங்கே வந்து ஜெபத்தில் கலந்துட்டு போன அந்த 1 வாரங்கள்லேயே சில பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். நான் குடியிருக்கிற பகுதியில் நான் அப்பொழுதுதான் அந்த தீர்க்க தரிசன வசனத்தை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து நானும் என்னுடைய மனைவியுமா இந்த காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது சில நாட்களுக்குள்ளாகவே அந்த எதிர்த்து வந்த சில பொல்லாத மனுஷர்களுடைய சில தேவையில்லாத ஜனங்களுடைய வாக்குவாதத்திலிருந்து பிரச்சனைகளிலிருந்து அவங்க எங்களுக்கு விரோதமாய் செய்த பொய் வழக்கின் காரியத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இதுவரையிலும் அந்த காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த இடத்துல எங்களை ஒரு சாட்சியை வைக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இவ்விதமாய் அநேக காரியங்களை தொடர்ந்து இந்த இயேசுவின் தழும்புகள் ஊழியத்தோடு கூடிய இந்த தொடர்பில் கர்த்தர் ஜெபத்தினாலும் சில நேரங்கள் ஆலோசனையினாலும் சில நேரங்கள் தீர்க்க தரிசனமான சில வார்த்தைகளினாலும் வரப்போகிற சில தீங்குகளை எச்சரிக்கிறார். வரப்போகிற நன்மைகளை குறித்து எங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அதற்காக நாங்கள்
அந்த தீர்க்க தரிசனங்களை நாங்கள் குறிப்பெடுத்து தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அது எங்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் அதை சாட்சி அந்த இடத்துல சொல்ல பிரயாசப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம். கர்த்தர் என்னையும் கூட ஒரு சாட்சியாய் நிறுத்தின தயவுக்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கடந்த 8 ஆண்டுகளாக இயேசுவின் தழும்புகள் ஊழியத்தின் மூலம் நாங்கள் பெற்ற நன்மைகள் ஒன்றா இரண்டா சொல்லவே முடியாத அத்தனை நன்மைகளை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நாங்கள் கடன் பிரச்சனையிலே அழிந்து போய் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்த எங்களை இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தர் எங்களுக்கு வழிகாட்டினார். அதன் மூலம் நாங்கள் ஜெபித்து ஆண்டவர் அற்புதமாக ஒவ்வொரு லெவல்லையும் எங்களை காப்பாற்றி இன்றைக்கி சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். கடந்த நாட்களிலே நாங்கள் இந்த ஆன்லைன் ஜெபத்தில் நாங்கள் பங்கெடுத்து கொண்டு இருக்கும் பொழுது பிரதர் சொன்னாங்க, உங்களுக்கு கால் பிளாடர் ஸ்டோனு சுகமளிக்கிறார் ஆண்டவர் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார். அப்பொழுது எனக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். நான் அதை எனக்கா சொல்கிறாரு பிரதர் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ ஸ்கேன் பண்ணும் பொழுது சொன்னாங்க 11 mm இருந்த கால் பிளாடர் ஸ்டோனு இல்லை, இப்போ ஆண்டவர் முற்றிலுமாய் சுகம் கொடுத்திருக்கிறார் என்று அங்கே சொல்லும் பொழுது நான் பிரமித்து போனேன். இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா அப்படின்னா மெடிக்கல் மிராக்கிள் தான் நான் சொல்ல முடியும். அப்படி ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். என் கணவர் சொல்லும் பொழுது கூட PhDயில் பல பாடுகள் கண்ணீர். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அந்த ஆன்லைன் ப்ரேயரில் சொல்லுவேன். எல்லாரும் ஜெபிச்சாங்க. எல்லாத்துக்கும் இப்போ நான் உள்ளே வரும்போது பிரதர் சொன்னாங்க இல்லையா, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்கள் இங்கே வந்திருக்க ஒருவருக்கு கூட தோல்வியே இல்லை, ஆண்டவர் வெற்றியை தான் தருவார்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே ஆண்டவர் தந்திருக்கிறார். இது நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் தழும்புகள் ஊழியத்திற்கும் பிரதருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வலி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வலி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. இயேசுவே உம் நாமமே
மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த போர்டில் என்ன வருஷம் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம்? கர்த்தர் வெளிப்படுத்தி என்ன வருஷம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? தேவ ஆளுகையின் ஆண்டு. ஆமென். தேவ ஆளுகையின் ஆண்டு. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காலங்களிலுமே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லா காலங்களிலும். கொரோனா வந்த பொழுது உலகமே அவ்வளோதான் ஸ்தம்பிச்சிருச்சு. லட்சக்கணக்கான ஜனங்கள் சத்து போயிட்டு இருக்காங்க. ஆயிரங்கள்ல தினந்தோறும் சாவுறாங்க உலகம் முழுவதும். டிவியில் ஒளிபரப்பப்படுது. அநேகர் நினச்சிட்டாங்க அவ்வளோதான், உலகம் முடிய போகுது. அநேகர் அவ்வளவுதான். பிரசங்கிமார்கள் என்ன செஞ்சிட்டாங்க? முடிஞ்சிருச்சு, எப்போ இயேசு வர போறான்னு தெரில, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன், ஆண்டவருடைய பாதத்தில். ஆண்டவரே, நீ இந்த காரியங்கள் என்ன அப்படின்னப்ப 2 காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார். ஒன்று, இதற்கு பின் உன் எதிர்காலம் அப்படின்ட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் அடுத்து போக வேண்டிய ஊழியத்தின் பேரெல்லாம் சொன்னார், இடத்தோட பேரெல்லாம் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் முடிய போகிறதில்ல, நம்ம கதையும் முடிய போகிறதில்ல. ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் சொன்னார், நான் ராஜரீகம் பண்ணுகிறேன், நான் ஆளுகை செய்கிறேன். இந்த கொரோனாவாது என்னவாது கர்த்தருடைய ஆளுகை கீழே, அவருடைய ராஜரீகத்துக்கு கீழே அது இருக்குது. ஆமென். கொஞ்சம் எச்சரிக்கையாக மாத்திரம் இருந்தேன். கர்த்தருடைய ராஜரீகத்தின் பிரசன்னம், ஆளுகையின் பிரசன்னத்துக்கு கீழே யார் யாரெல்லாம் இந்த 2025 வாயில அறிக்கையிட்டு டிக்ளேர் பண்ணி சந்திக்கிறீர்களோ, அவருடைய ஆளுகை உங்கள் மேல் வந்துடும். ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் அவருடைய ஆளுகையை கொண்டு வருவார், அவருடைய ராஜரீகத்தை கொண்டு வருவார்.
ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கும் என்னோடு நீர் பேச வேண்டும். ஆமென். நீர் என்னோடு பேச வேண்டும். 365 நாட்களுக்கு மேலாக அதற்கு அப்பாலும் இருக்கிற வருஷங்களை குறித்தும் என் வாழ்க்கையை குறித்தும் நீர் ஆலோசனை கொடுக்க வேண்டும். நீர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆமென் உள்ளத்தை திறந்து ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இருதயங்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் இருதயங்களிலே செல்லும்படியாக ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே என்னோடு பேசும். ஆமென். பேசும் ஆண்டவரே, பேசும் பேசும் பேசும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை உள்ளத்தை திறந்து இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மெய் மீட்பரே கீழ்ப்படிவோ, தம் ஆத்துமத்தை தேற்றும் இடம். மெய் மீட்பரே கீழ்ப்படிவோ, தம் ஆத்துமத்தை தேற்றும் இடம். ஆண்டவா இன்னும் கிட்டி சேர்கையில் என்னோடு பேசும் ஐயா, பேசும் பேசும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகட்கு உமதன்பை எந்த நடையால் காட்ட செய்யும். பாவிகட்கு உமதன்பை எங்கள் நடையால் காட்ட செய்யும். கல்வாரி அன்பால் எங்கள் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். கல்வாரி அன்பால் எங்கள் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். சொல்லலாம். பேசும் பேசும் ஓ பேசும். ஜெபம் செய்யும் போது பேசும் என்னோடு நீர் பேசும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரலோக தேவனே, வார்த்தைகள் பலமாயங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். என்னை மறைத்து பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேவ சமூகத்திலே நான் இந்த வருஷத்திற்கென்று கடந்த சில நாட்களாக நான் ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆவியானவருடைய வெளிப்பாட்டினாலே திட்டமாய் நான் புரிந்து கொண்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி இதைதான் கர்த்தர் இனி வரும் நாட்களுக்கு இதையும் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்மை தொடர்கிறது. அதோடு இன்றைய வருடம் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களும் தொடர்ந்து வருகிற நாட்களை சந்திப்பதற்கு ஆமென் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:10 வாசிக்க கேட்க. சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு நீங்குவதும் இல்லை, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன்
அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒன்று தெரியும், செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. செங்கோல் என்று சொன்னாலே ஒரு ஆளுகையை குறிக்கிறது. ஆமென். செங்கோல் என்று சொன்னால் ஒரு ஆளுகையை குறிக்கிறது, கர்த்தருடைய ராஜரீகத்தை குறிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவை விட்டு ஆளுகை மாறுவதே இல்லை, யூதாவை விட்டு அதிகாரம் எடுபட்டு போவதே இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் இந்த பேசுகிற இந்த வார்த்தை ஆளுகையை குறித்து பேசுகிறார், அதிகாரத்தை குறித்து பேசுகிறார், ராஜரீகத்தை குறித்து பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது யாக்கோபு என்ன யூதாவின் மேல் தலையை கை வைத்து எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்திருக்க வேண்டும்? அந்த தீர்க்கதரிசியை போல தகப்பனாகிய யாக்கோபு என்ன சொல்லி ஆரம்பித்திருக்க வேண்டும்? சேனைகளின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அது எப்படி ஆரம்பித்திருக்கிறது? சமாதான கர்த்தர். சமாதான கர்த்தர். கர்த்தரை குறித்து யாக்கோபு தன்னுடைய மகன் யூதாவின் தலையின் மேல் கையை வைக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தின் கர்த்தர். ஆமென். சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. ஏன் இந்த காரியத்தை யூதாவின் மேல் கையை வைத்து கர்த்தர் சொன்னார்? வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதாவே, சகோதரால் புகழப்படுவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனை புத்திரர் உன் முன் பணிவார்கள். போதும். உன் கரம் உன் சத்துருவினுடைய பிடரியின் மேல் இருக்கும். யூதாவை குறித்து மேலும் நீங்கள் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வாசிக்க கேட்போம். யூதா பாலசிங்கம். யூதா ஒரு இளமையான பாலசிங்கம். நீ இறை கவர்ந்து இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். ஏறி போனாய். அந்த பாலசிங்கம் ஒரு இரையை கவ்வி பிடித்து அது எந்த இடத்திற்கு ஏற வேண்டுமோ, அது ஒரு மலையாக இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானமாக இருக்கலாம், அந்த இரையை கவ்விக்கொண்டு தன் முழு பலத்தோடு அது ஏறி போகிறது. யூதாவின் சிங்கம் அது இரையை கவ்வி பிடிக்கிறதா? தெளிவா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யூதாவே, உன் கரம் உன் சத்துருக்களினுடைய பிடரியின் மேல் இருக்கும். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து படிப்படியாக முன்னேறி யோர்தானை தாண்டி போய்கொண்டே இருக்கும் பொழுது தலைவன் மரித்து போகிறான். நடத்துகிற யுத்த வீரனாகிய யோசுவா மரித்து போகிறான். இப்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு பயம் நடுக்கமும் பிடித்து விட்டது. ஐயோ, தலைவன் யோசுவா, முடிந்தது அவனுடைய வாழ்க்கை. நாங்கள் எப்படி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகிய கானானை நாங்கள் எப்படி சுதந்தரிப்போம் என்று அவர்கள் நினைத்த பொழுது என்ன நடக்கிறது? வாசிக்க கேட்போம். கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி, எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும்? 12 கோத்திரங்கள் இருக்கிறார்கள். 12 கோத்திரங்கள் இருக்கிறது. 12 கோத்திரத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 24 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். எத்தனை இளைஞர்கள் இருந்திருப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து சொல்றாங்க, நாங்கள் எங்களில் யார் போக வேண்டும், யார் போக வேண்டும்? அதற்கு கர்த்தர் என்ன பதில் சொன்னார்? வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன். யூதா எழுந்து புறப்பட கடவன். இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அந்த கானானிய தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவன் எழுந்து புறப்பட ஆரம்பித்தவுடன் கானானியனுடைய அதிகாரத்தை, வல்லமையை, அவனுடைய காரியங்களை யூதாவின் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் முடிச்சிட்டார். அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. யூதாவினுடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால், யூதா என்றாலே யுத்தத்தின் தலைவன் என்று அர்த்தம். ஆமென். யூதா என்றாலே யுத்தத்தின் தலைவன்.
ஐயா, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் ராஜாவாகணும்னு ஆசை, எல்லாருக்கும் லீடர் ஆகணும்னு ஆசை, எல்லாருக்கும் தலைவன் ஆகணும்னு ஆசை. நல்லா கவனிச்சுக்கங்க. தலைமை பொறுப்பும் தலைமைத்துவமும் ஈஸியா வந்துடாது. வாப்பா நீ தான் எங்களுக்கு தலைவர்னு யாரும் கொண்டு வந்து ஒருத்தரையும் கொண்டு வந்து சேர் போட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒருவன் ராஜாவாக ஒரு தேசத்திற்கு மாற வேண்டுமானால் அவன் எதிரிகளை சந்திக்க வேண்டும், சூழ்ச்சிகளை சந்திக்க வேண்டும், தந்திரங்களை சந்திக்க வேண்டும். தமக்கு விரோதமாய் இருக்கிற எழும்புகிற சத்துருக்களுடைய பிடரியில் அவன் கை பிடிக்கப்பட வேண்டும். அந்த சத்துருவை அவன் மடங்கடிக்கப்பட வேண்டும், அவனை வெற்றி கொள்ள வேண்டும். அவனை ஜெயித்த பின்புதான் அவன் தலையிலே அவன் கிரீடம் பூக்கும், அவன் தலையிலே அவனுடைய கிரீடம் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் யுத்த கோத்திரம் அல்ல, லேவியின் கோத்திரம். ஆமென். ஆனால் அந்த 12 கோத்திரங்களிலும் தேவன் எந்த கோத்திரத்தையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு கோத்திரத்தை முன்னறிவித்தார். அந்த கோத்திரத்திற்கு பெயர் யூதா. யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தினுடைய நோக்கம் என்ன? ஏன் அந்த கோத்திரத்திற்கு தேவன் அந்த பொறுப்பை கொடுத்தார்? அது சத்துருவினுடைய பிடரியை பிடிப்பதற்கான பலனை பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறது. அந்த அழைப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறது. அந்த அதிகாரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். யூதா எழுந்து முன் செல்லட்டும், அவன் சத்துருவினுடைய பிடரியை பிடிப்பான். அவன் எழுந்து கானானியரை சந்திப்பதற்கு யுத்தம் செய்வதற்கு புறப்படட்டும். வேதத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள், கானானியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நெடிய உயரமாய் பலத்த விதமாய் வளர்ந்து நிற்கிறவர்கள். ஆமென். கானானியர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர் எளிமையாய் எளிதாய் அவர்கள் அந்த யுத்தத்தில் ஜெயித்து விட முடியாது. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? கானானியர்களை ஜெயிப்பதற்கு என்ன செய்யணும்? யூதா தான் எழுந்து போகணும். யூதா எழுந்து போகாம கானானியரை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். கானானியருக்குள் இருக்கிற அந்த பலத்தை மடங்கடிப்பதற்கான வல்லமை யூதாவுக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்படி கானானியரை மடங்கடித்ததினால்தான் அந்த ராஜாதிபத்தியம், அந்த அதிகாரம், அந்த ஆளுகை இஸ்ரவேலின் பக்கமாய் திரும்பினது. அதற்கு முன் சென்றவன் யூதா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தி வாரியர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, டைகர் இருக்கிறதுல பிக் கேட்ஸ் என்று சொல்வார்கள். பூனை இனத்தில் மிக பலம் வாய்ந்தது, உயரம் வாய்ந்தது மற்றும் அதிக எடை கொண்டது எது தெரியுமா? புலி. இந்த புலி அதை யாரும் காட்டின் ராஜா என்று சொல்லுவதில்லை. சிங்கத்தை, தி லயன், அதை தான் காட்டின் ராஜான்னு சொல்றாங்க. ஆமென். ஏனென்றால் புலி சிங்கத்தை கூட மேற்கொள்வதற்கு பலம் அதுகிட்ட இருக்குது. ஆனா சிங்கத்தினுடைய இருதயம் புலிக்கு இல்லை. சிங்கம் ஒரு நாளும் யுத்தத்தில் பின்னிட்டு திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தி வாரியர். சிங்கம் என்றாலே தி வாரியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகும் வரைக்கும் யுத்தம் பண்ணும். தனக்கு சாவு வரும் அப்படின்னு தெரிஞ்சும் பின்வாங்காது. அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அதற்குள்ளே ஒரு விசேஷம் இருக்கிறது. அதனுடைய இருதயம் யுத்தத்திலே எதிரியை பார்க்காது, தன் பலத்தை பார்க்கும். ஆமென். எதிரி எவ்வளவு உயரமா இருக்கட்டும், எதிரி எவ்வளவு பலம் உள்ளவனா இருக்கட்டும், அதை பார்க்காது. தன்னுடைய பலத்தை, தனக்குள் இருக்கிற தைரியத்தை பார்க்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். இந்த யூதா கோத்திரத்தை இருந்து கர்த்தர் ஒருவனை எழுப்பினார். எளிமையா இந்த சத்தியத்தை விளக்கி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள். 1 நாளாகமம் 5:2. 1 நாளாகமம் 5:2 வாசிக்க கேட்போம். யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால், யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட போதும். யூதா தன்னுடைய 12 பேரிலே அவன் தான் பலத்தான். யூதா பலத்ததினால் ராஜாதிபத்தியம், ஆளுகை, அதிகாரம் யாருக்கு வந்துச்சு? யூதா கிட்ட கர்த்தர் கொடுத்துட்டார். ஏன்? யூதா பலத்து கொண்டது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏனென்றால் யூதா யுத்தத்திற்கென்றே அழைக்கப்பட்டது. யூதாவை தேவன் யுத்தத்திற்கென்றே அபிஷேகம் பண்ணினார். யூதாவுக்கு முன்பதாக சத்துருக்கள் அவனை எப்பொழுதும் வீழ்த்துவதற்கு போராடி கொண்டே இருந்தார்கள். வேதத்தில் வாசித்தோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில், யூதாவே நீ பாலசிங்கம்,
8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவிற்கு முன்பாக சத்துருக்கள் எதிர்த்து நின்றார்கள். யூதாவுக்கும் சத்துருக்களுக்கும் எப்பொழுதும் போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே கர்த்தர் யூதாவின் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்தார். அந்த அபிஷேகம் யுத்தத்தின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை ஆக்டிவேட் பண்ணி செயல்படுத்தி சத்துருவினுடைய பிடரியை பிடித்து பிடித்து பிடித்து, யூதாவே நீ பால சிங்கம், இரையை கவ்விக்கொண்டு என்ன செய்வாய்? உயரங்களுக்கு எடுத்து செல்வாய், ஏறி செல்வாய். அப்படிப்பட்ட பலம் அந்த சிங்கத்துக்கு இருக்கிறது. அதை யூதாவோடு கம்பேர் பண்ணி யாக்கோபு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யூதா தன் சகோதரர்களே பலத்தது. அந்த பலத்ததினாலே ராஜாதிபத்தியத்தை கர்த்தர் அது கொடுத்துட்டார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எப்படி திரும்ப பலக்கணும்? சத்துருவை அழித்து, சத்துருவை விரட்டி, சத்துருவை துரத்தி, சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி, சத்துருக்கு விரோதமாக ஆமென் பின்னிட்டு திரும்பாமல் முன்னேறி 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 மனதில் தேவன் தருகிற பலத்தை கொண்டு, தைரியத்தை கொண்டு, கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை கொண்டு வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளை அடித்து, ஆமென் பாதாளத்தில் இருக்கிற கிரியைகளை அடித்து 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 முன்னேறுகிறது தான் யூதா கோத்திரத்தின் பிள்ளைகளுக்கான ஒரு அழைப்பு, அழகு. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஐயா, புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு யுத்தத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த யுத்தம் மாமிசிக ரீதியாக நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை போன்ற ஒரு யுத்தம் அல்ல. அந்த யுத்தம் எப்படிப்பட்டதா? வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க வாரியரா இருக்கணும்னு கர்த்தர் அழைத்திருக்கிறார். வாரியருக்கு இருக்கிற ஒரு தகுதி, அவன் வாரல நிக்கணும். ஆமென். அநேக கிறிஸ்டியன்ஸ் ஆமென் இன்னைக்கு வீக் கிறிஸ்டியன்ஸாக மாறிட்டோம். ஆமென். காரணம் என்னன்னா, நமக்கு வாரில் நிற்கிறதுக்கான பலன் இல்லை. வாரில் நிற்கிறதுக்கு சொந்த தைரியத்தை வைத்து நிற்க முடியாது. தேவ சமூகத்தில் எந்த மனிதன் நேரத்தை செலவிடுகிறானோ, ஜபம் பண்ணுகிறானோ, ஆவியில நிரம்புவதற்கான பரலோகத்தில் இருக்கிற ஆமென் பலனை தேவனிடத்திலிருந்து அனுதினமும் பெற்றுக்கொள்ளுகிறானோ, வேத வசனத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளுகிறானோ, அந்த மனிதன் என்ன செய்வான்? ஒரு வாரியராக உருவாக்கப்படுவான். வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளோடு எதிர்த்து நின்று போராடி ஜெயம் பெறுவதற்கான பலனை அவனுக்கு கர்த்தர் தருவார். அருமையான இந்த 2025ஆம் வருடம் இந்த இடத்துல கூடியிருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரனே, உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறேன், ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற உங்கள் மேல் ஆளுகையை வைத்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யூதாவின் சந்ததி. ஆமென். நீங்கள் யூதாவின் வித்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிக்க வேண்டும். நான் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க. சவுலின் குடும்பத்துக்கும், நல்லா கவனிங்க, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, நெடுநாள் யுத்தம். தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஆமென். கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் சொந்த பலத்தினாலே வானமண்டலத்தின் கிரியைகளை அழிக்க முடியாது. சத்துருவோடு எதிர்த்து நிற்க முடியாது. சத்துருவின் பிடரியை பிடிக்க முடியாது. அதை மடங்கடிக்க முடியாது. இறை கவி ஏறி போக முடியாது. எனக்கு தேவை பரலோகத்தின் தேவனுடைய பலம் தேவை. ஆமென். கவனிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, சவுல் பலவீனப்பட்டு போனான். சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டு போனது. தாவீது வர வர பலத்தான். ஆமென். யார் பலத்து கொள்ளுகிறானோ, பலம் அடைகிறானோ, அவனுக்கு தான் ராஜாதிபத்தியம். யூதா தன் சகோதரரிலே பலத்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது. ஏன் பலத்து கொண்டான்? உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அது 2 சாமுவேலுடைய புத்தகம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்டு. தாவீது சவுலின் பேரிலோ, தாவீது மரித்து போன, தான் மிகவும் நேசித்த, அவனால் பகைக்கப்பட்ட
முந்தைய இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். அவன் குமாரனாகிய யோனத்தானும் தாவீதும் எப்படிப்பட்ட நட்பு இருந்துச்சு? அவர்கள் மிகவும் நெருங்கி உறவாடி அவர்களுடைய சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலாம் அதிகமாக இருந்துச்சு. தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் அப்படி ஒரு சிநேகம் இருந்தது. அவர்கள் இருவரும் மரித்து போனார்கள். அவருடைய மரணம் எப்படி இருந்தது தெரியுமா? வேதனையான மரணம், தற்கொலை. தற்கொலைக்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மரித்து போனதற்கு அப்புறம் அவன் பாடின புலம்பலில் அது எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் 18. வில்வித்தை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது, போதும். வில் வித்தையை யூதாவின் புத்திரருக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். வில் வித்தையை யூதாவின் புத்திரருக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். ஏன் வில் வித்தையை அவன் கற்றுக் கொடுக்க வேண்டும்? நீங்கள் 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருக்கினார்கள். வில்வீரர் சவுலை கண்டு நெருக்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டான். நல்ல கவனிங்க. ஆமென். வில்வீரரால் மிகவும் காயப்பட்டான். எப்படி சவுல் இறந்தான், எப்படி யோனத்தான் இறந்தான் என்கிற செய்தியை தாவீது அறிந்து கொண்ட உடனே அவன் ஒன்றை செல்கிறான். வில் வித்தையை யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் பராக்கிரமசாலிகள் விழுந்து போயிட்டாங்க. சாதாரண சொங்கிகள் அல்ல, பலவீனமானவர்கள் அல்ல, பராக்கிரமத்தின் வல்லமையை நிறைந்த பராக்கிரமசாலிகள். அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். காரணம் என்ன? வில் வித்தையினால் வீழ்த்தப்பட்டாங்க. உடனே என்ன செய்தான் தாவீது? தன்னுடைய யூதா குடும்பத்திற்கு மாத்திரம் வில் வித்தையை பயிற்சி செய்ய அவன் தூண்டிவிட்டான். பயிற்சி செய்யும்படி கற்றுக் கொடுத்தான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீங்கள் பலத்து கொள்ள வேண்டுமானால், உங்கள் எதிரி மற்றவனை எதனாலே வீழ்த்தினான், அதிலே நான் வீழ்த்தப்படக்கூடாது என்பதற்காக அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஆமேன். ஆமேன். பில்லி கிரகாம் என்று சொல்லுகிற தேவ மனிதர் 99ஆம் வயதிலே சில வருடங்களுக்கு முன்பு மரித்து போனார். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவர். அவர் மூலமாய் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவரை குறித்து நான் ஒன்றை கேள்விப்பட்டேன். அவர் காதுகளுக்கு இந்த ஊழியக்காரன் விழுந்து போயிட்டான், இந்த ஊழியக்காரன் இந்த பாவத்தில் விழுந்துட்டான், இந்த காரியத்தில் விழுந்துட்டான் என்று சொன்ன உடனே அந்த பில்லி கிரகம் என்ன தெரியுமா செய்வாரா? அன்றைக்கும் அந்த தொடர் நாட்களிலே தேவ சமூகத்திலே போய் கண்ணீரோடு ஜெபிப்பாராம். ஜெபித்து விட்டு சொல்வாராம், ஆண்டவரே, ஒரு நாளும் இந்த குறிப்பிட்ட பாவ சோதனையில் நான் விழுந்துடக்கூடாது, இந்த வில்லுக்கு நான் இரையாகிவிடக்கூடாது. என் ஊழியம், என் தரிசனம், என் ஓட்டம், ராஜ்யத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிற என் அழைப்பை இந்த சாதாரண அல்லது இந்த பயங்கரமான இந்த வில்வித்தையின் கொடூர தாக்குதலிலே நான் சிக்கிவிடக்கூடாது. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. வில்லை அடிப்பதற்கு அவன் காத்து நிற்கிறான். யாரை அடித்து வீழ்த்தலாம்? எனக்கு தெரியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30 வருடங்கள், நான் 20 வருடமாக முழு நேரமாக விசுவாச ஊழியத்தை செய்கிறேன். என்னோடு ரட்சிப்பின் பாதையிலே வந்த சில வாலிபர்கள் காணாமல் போயிட்டாங்க. உலகம் அவர்களை எடுத்துக்கொண்டது, உலகத்தில் சிக்கிக் கொண்டார்கள். ஊழியத்திற்கு வந்தவர்கள் கூட ஊழியத்தை விட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஆனால் இம்மட்டும் தேவன் என்னை நடத்தினதற்கு காரணம் என் பக்தி அல்ல, என் பலன் அல்ல, எல்லாம் கர்த்தருடைய இரக்கம், அழைப்பு. உன்னைதான் நான் கண்டுபிடிச்சேன், என் மேல ஒரு அழைப்பு இருக்குது. ஆமென். உங்க மேல ஒரு அழைப்பு இருந்தா இந்த அழைப்பை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். அதனால தான் நான் என்னிடத்துல ஆலோசனைக்கு வரவங்கள்ட்டலாம் சொல்லுவேன், அழைப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு வராதிங்க, தலை குனிஞ்சு நிற்கணும். ஆமென். என் கூட வந்து நிற்கிறேன்னு சொல்ற எல்லாரும் வந்து நிற்பாங்க, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. நம்ம மாத்திரம் தனியாக நிற்போம். இத்தனை வருடத்தில் எத்தனையோ பேர் வந்தார்கள், நின்றார்கள், போனார்கள். ஆனால் ஆண்டவர் ஆட்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். ஜனங்கள் அவரிடத்திலே சேர்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை போல ஜனங்களை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். இன்னும் சேர்ப்பேன். அதுவே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்? தாவீது வில் வித்தையில சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று தன் கோத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வில் வித்தையை கற்றுக் கொடுத்தான். அருமையானவர்களே, எந்த காரியத்தில் நீங்கள் மற்றொரு அடிபட்டதை பார்க்குறீங்க, மற்றொரு விழுந்து போனதை பார்க்குறீங்க, எந்த ஆயுதத்தை கொண்டு சத்துரு தாக்கினான் என்பதை புரிந்து கொண்டீர்களோ, அந்த ஆயுதத்தை எதிர்கொள்வதற்கேற்ற வேத வசனத்தின் ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் அம்பரா துணியை அம்புகளால் நிரப்பியிருக்க வேண்டும். நிரப்பியிருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போய் சம்பாத்தியத்தில் 1க்கு 10 அல்லது 20 ஏதோ ஒன்றை கொடுத்து ஒரு மிஷனரியை தாங்கிவிட்டேன், ஆமென், ஏழைகளுக்கு உதவி செய்து விட்டேன் என்று போய்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது the life of warrior. ஆமென். யூதா என்றாலே சிங்கம் தான். அதுக்கு தான் இந்த போஸ்டரை போட்டோம். ஆமென். தேவன் வெளிப்படுத்தினதுனால இந்த தீமை சொல்லி இதை போட சொன்னேன். ஆமென். கரங்களை வேதத்தை அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு வாரியரை போல அழைக்கிறார். ஆமென். எத்தனை பேர் வாருக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான், துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்மேலதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ அபிஷேகம் உன்னோடுதான், துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்மேலதான். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார், ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார், ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார், ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம், தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா எழுந்து முன் செல்லட்டுமே, நம் தேசத்தின் முகத்தை மூடி தெரிய துதிக்கும் வீர எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா எழுந்து முன் செல்லட்டுமே, நம் தேசத்தின் முகத்தினை மூடி தெரிய துதியும் வீர எழும்பட்டுமே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். யூதாவிற்கென்று ஒரு விசேஷம், அது யுத்தத்துக்கு முன்னாடி போகும். ஆமென். யுத்தத்தில் அது முன்னாடி நிற்கும். இதெல்லாம் பெரிய விசேஷம் என்ன? இதுக்கெல்லாம் பெரிய விசேஷம் என்ன? வேதத்தில் தாவீது பலத்து கொண்டதற்கு காரணம், அவன் யூதாவின் கோத்திரத்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, வேதத்தினுடைய ஒரு காரியத்தை உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். 12 கோத்திரங்கள் நிறைந்ததுதான் சமஸ்த இஸ்ரவேல். சாலமோனின் காலத்திற்கு பிற்பாடு இஸ்ரவேல் 2ஆய் உடைகிறது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேலை தலைமை இடமாக கொண்டு
10 கோத்திரங்கள் பிரிந்து போகிறது. தெற்கு ராஜ்யம் யூதாவை தலைமையிடமாக கொண்டு, எருசலேமை தலைமையிடமாக கொண்டு யூதாவும் பெஞ்சமின் 2 கோத்திரம் யூதா என்ற பெயரில் பிரிந்தது. அதற்கு பெயர் தெற்கு ராஜ்யம். 10 கோத்திரங்கள் உள்ள இஸ்ரவேல் என்கிற ராஜ்யத்திற்கு சமாரியா தலைநகராக, 2 கோத்திரங்கள் உள்ள யூதா என்கிற ராஜ்யத்திற்கு எருசலேம் தலைநகரமாக இருந்தது. எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், பிரபலமானவர்கள் எல்லாம் வந்து மறைந்து வந்து போனார்கள். யூதா கோத்திரத்தில் 2 பேர் மிகவும் பிரபலமானவர்கள். அதில் ஒருவர் தாவீது, 2வது ஒருவர் சாலமோன். என்ன நடந்தது தெரியுமா? எல்லோரும் தவறு செய்தார்கள், குறைவுபட்டார்கள். ஆனால் யூதா கோத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல ஒரு பிரியம் இருந்துச்சு. ஆமென். ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும், ஆண்டவருக்கு முன்பாக சரியாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிரமாணத்தை தேடணும், தேவனுடைய பெட்டியை தேடணும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரித்திரத்திலும் இஸ்ரவேல் என்கிற அந்த சமாரியா, இஸ்ரவேல் என்கிற வடக்கு ராஜ்யம் மங்கி போய்விட்டது. அந்த வடக்கு ராஜ்யத்தை முழுவதுமாக யூதா தன் ஆளுகை கீழே கொண்டு வந்துருச்சு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். தேவன் பேரில் வைக்கிற பக்தி வைராக்கியம், தேவனுக்காக நாம் காண்பிக்கிற பக்தி வைராக்கியம் தான் நம்மளை லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்து கொண்டு வந்து நம்முடைய சிறகுகளை, நம்முடைய எல்லைகளை விரிப்பதற்கு அது நமக்கு போதுமானதாக இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் பெரிய சிறப்பு என்ன? மீண்டும் ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும், செங்கோல் யூதா விட்டு நீங்குவதும் இல்லை, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஆமென். போதும், ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். சமாதான கர்த்தர் வரணும். யார் அந்த சமாதான கர்த்தர்? வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் 14, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, அவரே நம்முடைய சமாதானத்தின் காரணராகி, இரு திறத்தாரை ஒன்றாக்கி, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, பகையாகிய நடுசுவரை தகர்த்து போட்டார். இஸ்ரவேல் மற்றும் புறஜாதிகள் இரு திறத்தாரையும் அவர்தான் நடுவில் இருந்த பகை சுவரை உடைத்தார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் புறஜாதிகள் என்கிற பிரித்து பார்க்கக்கூடிய நிலையை கர்த்தர் முற்றிலும் எடுத்து போட்டு, கர்த்தருடைய ஜனங்கள் என்கிற அந்த காரியத்திற்கு கீழே கொண்டு வந்ததுனால தான் நீங்களும் நானும் அந்த யூதா கோத்திரத்தின் வித்துக்குள்ளே வருவதற்கான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென், அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தை வசனம் அறிந்தால் இன்னும் நமக்கு தெளிவாக புரியும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். புத்தகத்தை திறக்கவும் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேருமானவர். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. யார் அவர்? கரங்களை உயர்த்தி எவ்வளவு உற்சாகமா சொல்லணும். யார் அவர்? யார் அவர்? இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்வார்? முத்திரைகளை உடைக்கிறதற்கு அதிகாரம் உள்ளவர். அவர் என்ன செய்வார்? யூதா கோத்திரத்தின் சிங்கத்தை போல அவர் நிற்கிறார். ஆமென். அவர் என்ன செய்தார் தெரியுமா? தாம் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே. வாசிக்க கேட்போம். என்ன செய்தாராம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நானும் நீங்களும் செய்த எல்லா பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் என்கிற பயங்கரமான துன்மார்க்கமான மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சமாதானத்தின் காரணராய் எப்படி மாறினார்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பனிஷ்மெண்ட், தண்டனை, ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது.
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஜீசஸ் இஸ் த வாரியர். அவர் ஒரு வாரியரை போல சிலுவையை சுமந்தார், எதிர்ப்பை எதிர்கொண்டார். யூத அன்னாவையும் காய்ப்பாவையும் பிலாத்துவையும் அங்கே நின்று தன்னை அடித்து நொறுக்குவதற்கு தயாராயிருந்த யூத போர்ச்சவர்களையும் ரோம போர்ச்சவர்களையும் கண்டு அவர் கலங்கவில்லை. சிலுவையை கொண்டு அவர் பயப்படவில்லை. சிலுவையை கண்டு அவர் பயந்து நடுங்கி ஓடி ஐயோ என்று அவர் ஊழியத்தை விட்டு ஓடவில்லை. தன் இரத்தத்தை சிந்தியாவது ஜனத்தை மீட்க வேண்டும். யூதம் புறஜாதிகள், இஸ்ரவேல் புறஜாதிகள் என்கிற இரு திறத்தாரையும் இணைக்கும்படி என் இரத்தத்தினாலே நான் ஒரு இணைப்பை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்கு அடையாளமாய் என் ஜீவனாகிய இரத்தத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி இயேசு சிலுவையில ஜீவனை இரத்தத்தை சிந்தினதுனால எங்கோ ஆசியாவின் மூலையில, இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தெருவில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டதுனால இரத்தத்தினால கழுவப்பட்டு இன்னைக்கு நம்ம யூதா கோத்திரத்தில் போய் சேர்ந்துட்டோம். கரங்களை தலையிலையா சொல்லுங்க. ஆமென். இந்த ஒரு இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு யூதனும் நம்ம ஏற்றுக்க மாட்டான். அவன்கிட்ட போய் சொல்லிடாதீங்க. நான் சொல்றது ஆவிக்குரிய ரீதியா யூதா கோத்திரத்தின் சிங்கம் நம்மளை அவருடைய அட்டவணையில் சேர்த்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ வாரியரோட குட்டி எப்படி இருக்கணும்? வாரியரை போல இருக்கணும். ஆமே. ஒரு வாரியரை உருவாக்குவதுதான் தேவனுடைய திட்டம். ஆமே. இங்க அதான் சொல்லுகிறது, வாரியரை உருவாக்கணும். சத்துருவனுடைய பிடரியை பிடிப்பதற்கு தக்க வாரியரை உண்டாக்கணும். ஆண்டவர் என்ன பண்றார் பாருங்க. சத்துருக்களை அழிப்பதற்கு பழைய ஏற்பாடு முழுவதும் மனுஷனோடு நடக்கிற யுத்தத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மனுஷனோடு நடக்கிற யுத்தத்தை குறித்து எந்த குறிப்புமே இல்லை. இயேசு சொன்னார், ஒரு கணத்தில் ஒருத்தன் உன்னை அரைஞ்சா அடுத்த கணத்தை காமிச்சிரு. ஒருவன் 1 மைல் தூரம் உன்னை நடக்க பலவந்தம் பண்ணினால் அவனோட எக்ஸ்ட்ரா மைல் நடந்து போ. வினோதமான காரியங்களை பேசினார். நான் நினைச்சா பிலாத்துவே, நான் ஜெபித்தால், நான் கேட்டுக்கொண்டால் என்னை நீ தொடக்கூடாதபடி ஒரு பெட்டாலியனையே லட்சக்கணக்கான தூதர்களை பரலோகத்திலிருந்து தேவன் எனக்கு அனுப்பி தருவாரு. ஆனால் நான் அதை கேட்க மாட்டேன். சிலுவையை சுமப்பதற்கு நான் பயப்பட மாட்டேன். சிலுவையில் தான் ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நான் புரிந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை சிலுவையில நிறைவேற்றுவதற்கு தான் பரலோகத்தை விட்டு கீழே இறங்குறேன். என்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் ஒரு ஜீவன் உண்டாயிரும், ஜீவன் பிறக்கும். ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது என்று லேவியர் 17:11 சொல்லுகிறதை போல இயேசு சிந்தின ரத்தம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. இயேசு சிந்தின ரத்தம் நமக்கு வல்லமையை கொடுக்கிறது. இயேசு சிந்தின ரத்தம் சுகத்தை கொடுக்கிறது. இயேசு சிந்தின ரத்தம் நமக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை, யோவான் சுவிசேஷம் 1:12 நிறைவேற்றுகிறது. இயேசு சிந்தின ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை மாற்றுகிறது. இயேசு சிந்தின ரத்தம் நம்மை இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ரத்தம் தான். ஆமென். எல்லாவற்றிற்கும் ரத்தம் தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிந்த 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 அந்த ஜீவன் விட விட ரத்தம் சிந்த 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 வாரியர்ஸ் நீங்களும் நானும் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஆமென். சத்துருவின் பிடரியை பிடிக்கத்தக்கதான ஆமென் இளம் சிங்கங்களை, யூதாவின் ட்ரைபை, யூதாவினுடைய கோத்திரத்தில் ஒரு அங்கமாக உங்களையும் சேர்த்துக் கொள்ளும்படி தேவன் தம்முடைய ரத்தத்தை சந்தோஷத்தோடு சிந்தினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நானும் நீங்களும் வாரியர்ஸ், யுத்த வீரர்கள், யூதா கோத்திரத்தின் பாலசிங்கம். ஆமென். சமாதானத்தின் காரணர். அவர் சமாதானத்தின் காரணர். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு அடுத்த பகுதியில் சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நேரம் இல்லை, இந்த செய்தியை நான் கொடுக்கணும்னா 1.5 மணி நேரம் ஆகும்.
ஆமென். ஆனால் இந்த கூட்டத்தில் சொன்னால் எல்லாருக்கும் ஜெபிக்க முடியாது, எல்லாரும் திட்டிகிட்டே போவாங்க என்னைய. ஆமென். வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவரே சமாதானக்காரனர், இவரே சமாதானக்காரனர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது, அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது, நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும், நம்முடைய அரண்மனைகளை அசீரியன் மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாய் நிறுத்துவே. கர்த்தர் சொல்லுகிறார், 7 மேய்ப்பரையும் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்திடுவேன். ஆமென். ஆமென். அசீரியன் வந்து யுத்தம் பண்ண பார்க்கட்டும், யுத்தம் பண்ணட்டும். அப்படி சொல்லும்போது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு? இவரே சமாதானத்தின் காரணர். சமாதானத்தின் காரணர் என்ன பண்றார் பாருங்க. 7 மேய்ப்பரையும் 8 அதிபதிகளையும் கொண்டாந்து நிறுத்துறார். தொடர்ந்து வாசிங்க, 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள் இருக்கிறதற்கு சமானமாகவும், யாக்கோபிலே மீதியா இருக்கிறவர்கள் சிங்கம் எப்படி காட்டு மிருகங்களுக்குள் இருக்கிறதோ அதுபோல அதற்கு சமானமாகவும், கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாகவும், கடந்து போய் பீரிட்டு போடுகிற அந்த ஆட்டு மந்தைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த சிங்கத்திற்கு சமானமாகவும், ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் விரோதிகளின் மேல் உயரும். உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து. ஆமென். கர்த்தர் அசீரியனுக்கு விரோதமாய் சொல்லக்கூடிய பனிஷ்மென்ட். ஆமென். அசீரியன் வந்து இஸ்ரவேலை, யூதாவை பயமுறுத்தி கொண்டிருந்தான். ஆமென். இஸ்ரவேலின் பாஷையை தெரிந்து கொண்டு யூத பாஷையிலேயே பேசி கேவலமாய் பரலோகத்தின் தேவனை குறித்து திட்டி வேதனைப்படுத்தினான். ஆமென். அசீரியன் அப்படி யூதாவின் பாஷையில் எல்லாருக்கும் முன்பாக அவர்களை யூதாவை திட்டி வேதனைப்படுத்தி மிரட்டினான். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாரு? யூதாவை இல்லாம அசீரியாவை இல்லாம மாத்தினாரு. ஆமென். உன்னுடைய கையின் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும், உன் கோலி நின்று அசீரியனுடைய சுமையையும், உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். உன் தோளில் இருந்து அசீரியனுடைய சுமையும் உன் கழுத்தில் இருந்து அவனுடைய நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்து நுகம் முறிந்து போகும். தமிழ் பைபிள்ல தப்பா இருக்குது, ஆங்கிலத்துல சரியா இருக்குது. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. ஆமென். சும்மா அபிஷேகம்னா ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டேன், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே அபிஷேகம் பட்டுட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னாடியே அபிஷேகம் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்வதற்கும் 1 மணி நேரம் வாட்சை பார்த்து அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுவதும் அதற்காக கொடுக்கப்படலை. உங்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்பட்டு தேவ சமூகத்தில் அந்த அபிஷேகத்தில் நீங்கள் பலத்து கொள்வீர்களானால், அந்த அபிஷேகத்தில் பெருகுவீர்களானால், அந்த அபிஷேகம் 1 யோவான் 2:27 அபிஷேகம் போதிக்குமே, அந்த போதிக்கிற அபிஷேகத்தில் தேவனுடைய வெளிப்பாட்டின் வார்த்தைகளினாலே பலமடைவீர்களானால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும். உங்க மேல ஒரு நுகத்தடி 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒருவேளை பலவீனத்து நிமித்தம் சில நாட்கள் இருக்கலாம், அந்த அபிஷேகத்தின் நுகத்தடியை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் முறிக்கும். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் விலையேற பெற்றது. அதை குறித்து வித்தியாசமாக தவறாய் பிரசங்கித்து, தவறாய் ஒரு பக்கம் அதை குறித்து தப்பா ரொம்ப எக்ஸ்ட்ராவா பேசுறது, இன்னொரு பக்கம் அதை பற்றிய மிகுந்த ஈனத்தனமாக பேசுகிற நிலை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஆமென், எனக்கு தெரியும் இன்ன வரைக்கும் ஆமென் கிருபையினால நான் நிற்கிறேன். இன்ன வரைக்கும் கிருபை இல்லாமல் நான் நிற்கலை. ஆனால் அபிஷேகம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை பலப்படுத்தியிருக்குது. ஆமென். ஏதோ ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் ஒத்துக்க மாட்டேன். அது வேணா தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு ஜெப வேளையிலும் எப்பெல்லாம் தேவன் என்னோட பேசுகிறாரோ அப்பெல்லாம் ஒரு புது அபிஷேகம். ஹல்லேலூயா.
ஆமென். அந்த அபிஷேகம் ஆமென் ஒவ்வொரு சூழ்நிலையில வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த அபிஷேகம் பச்சபாதம் உள்ளது அல்ல, உங்க மேலே அது கிரியை செய்யும். வேதம் சொல்லுகிறது, அஸ்ஸீரியனுடைய தோல் சுமைக்கும், அஸ்ஸீரியனுடைய நுகத்தடிக்கும், அவன் கழுத்திலே உனக்கு வைக்கிற பிணையல்களையும் உடைத்து போடுவதற்கு அபிஷேகம் உன் மேலே இறங்குவதற்கு ஆயத்தம். ஆமென். உன் பிடரியின் மேலே, உன் கழுத்தின் மேலே அவனுடைய நுகம் அல்ல, உன் கரமே அவனுடைய பிடரியின் மேலே இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேருடைய கர்த்தர் பேசுகிறார்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் இந்த வருஷம் நான் ஒரு ஐ எம் a warrior. இந்த வருஷம் நான் ஒரு வாரியரா நிக்க போறேன். வானமண்டல ஆவிகளோடு எனக்கு யுத்தத்தில் காம்ப்ரமைசிங் கிடையாது, யுத்தம் இருக்கிறது. ஆமென். இப்போ டிக்ளேர் பண்றேன், யுத்தம் இருக்கும், மரண பரியந்தம் இருக்கும் யுத்தம், பாவத்தோடு போராட்டம் இருக்கும். வானமண்டலத்தின் ஆவிகள் வெவ்வேறு ரூபத்தில் நம்மை வந்து தாக்க ஆரம்பிக்கும், தாக்குவதற்கு முயற்சிக்கும். ஆனால் அவைகளை எல்லாம் முறியடித்து போடுவதற்கு ஒரு யூதாவின் சிங்கத்தை போல, பால சிங்கத்தை போல அவன் இருதயத்தில் அந்த வைராக்கியத்தோடு பின்னிட்டு திரும்பாமல் முன்னேறுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். அதற்கு தான் இந்த வசனம், அதற்கு தான் இந்த வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடு, அதற்கு தான் இன்னைக்கு நான் பேசுகிற வாக்குத்தத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் வெளியில் இருக்கிறவன் எதையோ பேசலாம். ஏதோ நம்ம போஸ்டரை பார்த்துட்டு தீர்க்க தரிசனம் ஏதோ அடிச்சு விட்றாங்கன்னு. 17 வருடமாக நான் ஊழியம் செய்கிறேன். என் ஊழியத்துக்கு தொடர்ந்து வருவீர்களானால் தெரியும், பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சும்மா சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. நான் பேசுவதற்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது இதில் விஷயம். ஆமென். வெறும் சமாதான காரணரை மாத்திரம்தான் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய தேவன் உங்களை பலப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? நீங்க ஆமென். நீங்க தேவ சமூகத்தில் உட்காந்து இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க. உங்க உள்ளத்துல ஒன்று வந்துருச்சு, நான் வாரியர். நான் சும்மா வாரியரா இல்லை. ஆமென். அந்த வாரியர் சிங்கம், யூதாவின் சிங்கம் என்னை தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை அவர் பக்கமாக இழுத்திருக்கிறார். அவருடைய நிழல்ல நான் போய் இருக்கிறேன். அவர் சொல்லுவார், பிடரிய புடி, சத்துருவுடைய பிடரிய புடி. ஆமென். அவர் சொல்லிக் கொடுப்பார், என்ன செய்யணும் என்பதை சொல்லிக் கொடுப்பார். அந்த யூதாவின் சிங்கமாகிய கிறிஸ்துவோடு கூட வைக்கிற நெருக்கம், உறவு, அதுதான் உங்களை வாரியரா உருவாக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஜனவரியை பற்றி கவலை இல்லை, பிப்ரவரியை பற்றி கவலை இல்லை, டிசம்பரை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. சத்துருக்களை பற்றி நான் பேசி சத்துருவை பெரிதாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு விரோதமாய் எழும்புகிற 1000 10,000ங்களும் எனக்கு முன்பாக மடங்கடிக்கப்படும். 1 சாமுவேலுடைய புஸ்தகத்தை 17ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கோலியாத்தினுடைய பிடரியை பிடிப்பதற்கு அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட ஒரு சின்ன தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து ஏலா பள்ளத்தாக்கில் நிறுத்தினார். ஆமென். கோலியாத்து பட்டயத்தோடும் பரிசையோடும் வந்தான். ஆனா யூதா கோத்திரத்தின் சிங்கத்திற்கு, தாவீதின் வேறுமானவருக்கு ஆமென் அடித்தளமாயிருந்த தாவீது கவன்கல்லோடு வந்தான். ஆமென். கவன்கல்லோடு வந்தான். ஆமென். கோலியாத்தின் பட்டயத்திலே கர்த்தர் இருக்கவில்லை, சவுலின் பட்டயத்திலே கர்த்தர் இருக்கவில்லை. ஆனால் தாவீதின் கவன்கல்லோடு கர்த்தர் இருந்தார். ஓ ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். சத்ருவை பற்றி நான் பேச மாட்டேன், சத்ருவை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த புது வருஷத்தில். ஒன்று, நான் ஒரு வாரியர். ஆமென். சமாதானத்தின் காரணர். ஆமென். நீங்கள் தேவனோடு பழக பழக சுற்றிலும் எவ்வளவு போராட்டம் இருந்தால் உங்கள் இருதயம் சமாதானத்தினால் அப்படியே நிரம்பும், நம்பிக்கையினால நிரம்பும். ஆமென். எதிர்ப்புகள் என்ன இருந்தாலும், பகைகள் என்ன இருந்தாலும், ஏளனங்கள் என்ன இருக்கட்டும், அப்படி பாதத்தில் உட்கார 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 அப்படி அபிஷேகம் இறங்க இறங்க ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்க 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 ஒரு நம்பிக்கை உண்டாயிரும். எல்லாம் பலம் எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்குது. தேவ சமூகத்தில் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபத்தில், ஒரு சபையினுடைய ஆராதனையில் மாத்திரம் நீங்கள் பலப்பற்ற முடியாது, அது நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் போய் இன்னைக்கு இந்த வருஷம் ஒரு முதல் நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இன்னையிலிருந்து தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் செலவு பண்ணுவேன், வேத வசனத்தோடு கூட நான் நேரம் செலவு பண்ணுவேன். இது 2 தான். நல்லா நான் தேவனோடு செலவு பண்ணி, அப்புறம் தேவன் எனக்கு அனுமதிக்கிற நல்ல ஆவில நிறைந்த, வெளிப்பாடு நிறைந்த ஃபெல்லோஷிப்போடு நான் ஐக்கியப்படுவேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை, ஃபர்ஸ்ட் சாட்டர்டே, பிப்ரவரி 1 அன்னைக்கு நடக்கும்.
இங்கே இதுக்கு மேலே அமிர்தம் ஹால் இருக்குது, அங்கே கூட்டம் நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து வந்து பலப்படலாம், தொடர்ந்து வந்து நீங்கள் எழும்பலாம், தொடர்ந்து வந்து கட்டவிழ்க்கப்படலாம். இன்னைக்கு சொன்னவங்களாம் 2 பேர் 3 பேர் தான். ஆமென். நம்முடைய ஊழியமே ஃப்ளோட்டிங் க்ரௌடு தான். இந்த மாதம் வரவங்க அடுத்த மாதம் வர மாட்டாங்க, அடுத்த 3ஆவது மாதம் வருவாங்க, 4ஆவது மாதம் வருவாங்க. ஒவ்வொரு மாதமும் தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், விடுதலை உண்டாகி கொண்டே இருக்கிறது, அற்புதம் நடந்து கொண்டே இருக்குது. ஆமென். சென்னையில் ஒரு ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினாலே உபவாச ஜெபத்தை கடந்த வருஷம் நான் கடைசியில் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு சொல்லுகிறேன், 22 வருஷம் சபைக்கு போகிறாங்க. ஆமென். நிறைய பாட்டுலாம் எழுதி கேசட் போடுறவருடைய தகப்பனாருடைய சபை. ஆனால் அந்த பொண்ணுக்குள்ளே இருந்த அசுத்தாவின் வல்லமையை அவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, அந்த பொண்ணுக்கும் அது தெரியலை. அன்னைக்கு கர்த்தர் அந்த கூட்டத்தில் அந்த பொண்ணை அந்த அசுத்தாவின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சொன்னிச்சு 22 வருஷமாக சபைக்கு போகிறேன். ஒரு போராட்டம் எப்போதும் இருக்கும், என்னால் விடுதலையாக வெளியே வர முடியல. ஆமென். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு தான் வெளிப்படுத்தினார், எனக்குள்ள ஒரு கிரியை இருக்குதுன்றதே எனக்கு தெரியல. அபிஷேகம் உள்ளே இருக்கிற சத்துருவின் கட்டுகளை முறிக்கும், அபிஷேகம் நுகத்தடிகளை உடைச்சி வெளியே கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று ஆமென் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, அப்படியே உணர்ந்து உணர்ந்து கர்த்தர் அசைவாடுறாரு. ஆமென். அவர் அசைவாடுறார், உன்னை தொடுகிறார். சகோதரி சகோதரனை தொடுகிறார். உங்கள் சரீரம் சுகமடைகிறது. எஸ் லார்ட், உங்கள் சரீரம் சுகமடைகிறது. கர்த்தர் உங்களை ஆமென் ரெஸ்டோர் பண்ணுகிறார். மீண்டும் உங்களுடைய மென்டல் ஹெல்த் ரெஸ்டோர் ஆகிறது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் புது பலன், புது தரிசனம், புது ஜீவனை உண்டாக்கும்படி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புகை பிடிக்கிற பழக்கத்தோடு இருக்கிற ஒருவர் உண்டு. ஒரு புகைப்போக்கி போல நீங்கள் புகைத்து கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுதும் இடைவிடாமல் புகைக்கிற தன்மை, செயின் ஸ்மோக்கிங். கிட்டத்தட்ட ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உன் சரீரம் வியாதிப்பட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். இது கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நான் சொல்லுகிற வெளிப்பாடு. இன்றைக்கு நீ உன் புகை பிடிக்கிற பழக்கத்தை ஆண்டவர் உங்களை நேசிப்பதனாலே வெளிப்படுத்துகிறார். மனம் திரும்பி, ஆண்டவரே இதிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கு எனக்கு உதவி செய்யும், நான் எவ்வளவு முறை முயன்று தோற்று போயிட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு இரவு ஆமென் ஆண்டவருடைய வல்லமையின் பலன் உங்களை விடுவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று நீங்கள் செய்யணும், உங்கள் முழு மனதோடு முழு விருப்பத்தோடு ஏசாமி இடத்துல நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுவிட விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். ஆமென். கற்பம் குழம்பி போய் கற்பத்தில் நிறைய இடைஞ்சல்களோடு, போராட்டங்களோடு, கர்ப்பப்பையின் வேதனைகளோடு இங்கே இருக்கிற சகோதரி, தேவன் உன் வீட்டை கட்டுகிறார். உன் சந்ததி வளமாக்குவதற்கு ஏதுவான் கர்ப்பப்பை தொடப்படுகிறது. அதில் இருக்கிற எல்லா சஞ்சலத்துக்குரிய பலவீனங்கள் இப்பொழுதே சுகமடைகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. சமாதானத்தின் காரணர், சமாதான கர்த்தர். சொல்லுங்க, சமாதான கர்த்தர். ஆமென். தேவனே உம்முடைய பிள்ளைகளை தொடும், பிள்ளைகளை தொடும். இப்பொழுது இப்பொழுது தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஓ ஜீசஸ் நேம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுவாராக. ஆமென், ஆமென். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி அது மறைவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். ஆமென் ஜீசஸ். ஆண்டவருடைய அந்த வெளிச்சம் உன்னை வெளிச்சத்திலே நடத்தும். ஆண்டவருடைய நித்திய வெளிச்சம் உன்னை நித்தியத்தின் வழியில நடத்தும். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அதீதமான சுகர், ஆமென், அன்கண்ட்ரோலபிள் சுகர், அதனால் சரீரத்தில் ஏற்கப்பட்ட பாதிப்புகள் இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொடுகிறது. ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி, நன்றி, நன்றி. விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். உன் விளக்கு அணைந்து போவதில்லை, உன் விளக்கு ஒளிந்து போவதில்லை. என் விளக்கு, எனக்கு ஒரு விளக்கு ஏற்றப்படுமா?
என்று சொல்லுகிற உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு விளக்கை ஏற்றுகிறார். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், நன்றி நன்றி. ஓ ஜீசஸ், ஆமென் ஆமென். புதிய வாசல்கள் உங்களுக்காக திறக்கிறது, புதிய வழிகள் உங்களுக்காக திறக்கிறது இந்த வருஷம். ஆமென். ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புவீங்க. நீங்க என்ன காரியம் சொல்லி செய்கிறீர்களோ எதிர்பார்க்கிறோ ஆண்டவரிடத்தில் அதை சரண்டர் பண்ணுங்க, ஒப்புவீங்க. ஆண்டவர் உங்களை மேய்ப்பனாக, ஒரு நல்ல மேய்ப்பனாக. வேதத்தில் நாம் பார்த்தோமே, 7 மேய்ப்பர்களை அசிரியாவுக்கு விரோதமாய் கர்த்தர் நிறுத்தினது உண்மை அல்லவா? உனக்காக அவர் மேய்ப்பனை போல நிற்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்தை முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடுகிறதை பார்க்கிறேன். அவருடைய வெண்புறா எங்கும் பறந்து அசைவாடுகிறதை பார்க்கிறேன். உங்கள் ஆவியிலே ஒரு ஜீவனை உண்டாக்கும்படி, நம்பிக்கை உண்டாக்கும்படி. ஆமென். நன்றி அப்பா. விடுதலை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும். யார் யார் சோர்ந்து போய் இன்றைக்கு வந்தார்களோ அவர்கள் மேல் ஒரு தெய்வீக ஆரோக்கியத்தின் வல்லமை எல்லா சோர்வுகளையும் எடுக்கட்டும். பலனை உண்டாக்கட்டும், பலனை உண்டாக்கட்டும், பலனை உண்டாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பலன் இறங்கட்டும். ஓ ஜீசஸ், ஆமென் ஆமென். தேவனுடைய கரம் அதை செய்யும், தேவனுடைய கரம் அதை செய்யும். எல்லா கிறுக்கல்கள் எல்லாம் இப்பொழுது மாறுகிறது. ஆமென். ஐயா, என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாவற்றையும் நான் கிறுக்கி போட்டேன், அலங்கோலமாக இருக்கிறது என்று சொல்லுகிற உனக்காக கர்த்தர் பேசுகிறார். உனக்கான எதிர்காலம் தேவனுடைய விரல்கள் எழுதுகிறது. ஆமென், எழுதுகிறது தேவனுடைய விரல். நன்றி 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 நன்றி. ஆமென். Thank you Jesus. அபூத்தரிகா பாப்பா. ஆமென். உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார், உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் வியாதிகள் மறையட்டும் அப்பா. அற்புத சாட்சிகள் எழும்பட்டும், எல்லா வியாதிகள் மறையட்டும். மனதில் இருக்கிற இறுக்கங்கள், மனதில் இருக்கிற கட்டுகள், மனதில் இருக்கிற பயங்கள், போராட்டங்கள் எல்லா சைக்கலாஜிக்கல் ஆமென் ஆமென் டெவில்ஸ் வெப்பன் இப்பொழுதே முறிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான சைக்கலாஜிக்கல் ஆண்டவரே அட்டாக்ஸ் இப்பொழுதே முடிவுக்கு வரட்டும். மனநிலை மன ரம்யத்திற்கு மாறட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும். அப்பா, யார் யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தொய்ந்து போய் இருக்கிறீர்களோ, ஜெபிக்க முடியல, வேத வசனத்தை வாசிக்க முடியல, நான் ஜெபிக்கும் போது தேவ பிரசனம் என்னால் உணர முடியல, வானம் அடைக்கப்பட்டது போல இருக்குது. ஆமென். தேவ பிரசனத்தை உணர்ந்து நான் ஜெபித்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லுகிற உங்கள் மேல ஒரு அபிஷேகம் இன்றைக்கு இறங்கி இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இன்றைக்கு இறங்கி இருக்கிறது. இப்ப கேளுங்க, கடைசி ஆண்டவரை நான் ஜெபிக்க விரும்புறேன், நான் ஜெபிக்கணும், அதற்கு ஆவியை தாங்க, நான் ஜெபிக்கணும். ஓ ஜீசஸ், பெற்றுக்கொள்ளுங்க ஜீசஸ், ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க ஜீசஸ். விடுதலையோடு 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 விசுவாசத்தோடு. ஆமென் 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 ஆமென். ரபத ரபத ரல கதர லப. ஆமென். நீண்ட நாள் இந்த பிரச்சனைங்க, வியாதி பிரச்சனை, கடன் பாரம், பொருளாதார நெருக்கடி, பலவீனப்பட்ட நிலைமை, அவகீர்த்தி, ஆமென், ரட்சிக்கப்படாத குடும்ப உறுப்பினர்கள், இப்படி எத்தனை நிந்தை இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட இப்ப 2 கரத்தையும் உயர்த்தி, எவ்வளவு நாட்களா ஒரு காரியத்தில் போராடிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2025ல அதிலிருந்து எனக்கு ஒரு டெலிவரன்ஸை தாங்க. அந்த தோல் சுமைக்கு என்னை விளக்குங்க. சொல்லுங்க, அந்த தோல் சுமைக்கு என்னை விளக்குங்க. இந்த தோல் சுமை என்னை விட்டு நீங்கட்டும், என்னை விட்டு நீங்கட்டும். அந்த தோல் சுமை என்னை விட்டு நீங்கட்டும். சொல்லுங்க, வலது கரத்தை இடது கரத்தை உயர்த்தி. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் உங்களை பார்க்கட்டும், கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். எந்த பலவீனம், எந்த கட்டு, எந்த போராட்டம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறித்து ஜெபிக்கிறோம், அது முறியட்டும். ஆமென் ஆமென். உன் அழுகையின் பள்ளத்தாக்கை நீ ஊடுருவி போய் களிப்பான பாதைகளுக்குள்ளே நீ புறப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீ அழுது கொண்டிருக்கிறது உண்மை, ஆனால் நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். யூதாவின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் உனக்காக முத்திரையை உடைத்து வெற்றி பெறச் செய்கிறார். ஓ லார்ட், உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரங்களையும் எல்லா துதிகளையும் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் உமக்கே செலுத்துகிறோம்.
ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பலமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.